delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணியா? 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல பெறுவாங்க. 57-62 காமராஜ் உயரத்துல ஒரு கூட்டணி இன்டாக்டா வச்சு ஜோதி பாசு மாதிரி முக ஸ்டாலின் இருக்கிறாருன்னு நான் உங்ககிட்ட எத்தனை முறையே சொல்லிட்டேன். அந்த இடத்துல இருந்து ஸ்டாலின் மேலும் உயர்ந்திருக்காரே தவிர கீழே போகல, மேலும் பலம் பெற்றிருக்காரு. ஓபிஎஸ் அதிமுக விட்டு வெளியேறினதிலே அதிமுகவின் தன்மை மாறி 13 விழுக்காடு வாக்கு வெளியேறிச்சு. திமுக கடந்த முறை வென்றதை விட அதிக அளவுக்கு வெல்லும் அப்படின்னு ஓட்டு 45 விழுக்காடுக்கு மேல வந்துருவாங்க. இவங்க 30 லெவல் இருக்கும்போது 15 விழுக்காடுக்கு மேல ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். திமுக அணிக்கு 200 சீட்டுன்னு சொல்றீங்களா? திமுக அணிக்கு 200 சீட் வந்துடும். இப்போ மீதிக்கு 30 சீட்டு தானே மற்றவங்க பகிர்ந்து. இந்த பெல்ட்டுக்குள்ள தான் சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு சான்ஸ் இருக்குது. நீங்க 200 சீட்டுன்னு சொன்னீங்க. திமுக அணிக்கு டெல்டா அப்பர் சவுத் இங்கிட்டெல்லாம் திமுக தான் ஜெயிக்கும். அதிமுகவுக்கு பெர்சன்டேஜ் ரொம்ப கீழே போகும். விஜய் கொஞ்சம் எலிஜிபிளா இருந்தாருன்னா ரொம்ப கீழே போகும். தனி மெஜாரிட்டி ஸ்டாலினுக்கு வந்துட்டு நாளைக்கு காங்கிரஸ் தள்ளி விட்டா அதை போற எங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திமுக காங்கிரஸ் கூட்டணி எத்தனை இடங்களை வெல்லும் நம்பிக்கை இருக்கிறதா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய நினைக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நிஜந்தன். திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணியா? 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல பெறுவாங்க. 57-62 காமராஜ் உயரத்துல ஒரு கூட்டணி இன்டாக்டா வச்சு ஜோதி பாசு மாதிரி முக ஸ்டாலின் இருக்கிறாருன்னு நான் உங்ககிட்ட எத்தனை முறையோ சொல்லிட்டேன். அந்த இடத்துல இருந்து ஸ்டாலின் மேலும் உயர்ந்திருக்காரே தவிர கீழே போகல, மேலும் பலம் பெற்றிருக்காரு. கடந்த தேர்தலை விட உயர முடியுமா? கண்டிப்பா கடந்த தேர்தலை விட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் 2வது வரக்கூடிய கட்சிக்குள்ள வித்தியாசம் 57-62 காமராஜருக்கும் 2வது இடத்துல வந்து உங்களுக்கு வித்தியாசம் மாதிரி 15-20 விழுக்காடுன்னு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு 3-3.5% இருந்துச்சு. 15-20 வரை இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நான் சொன்ன எப்படின்னு கேட்கறேன்னா, ஓபிஎஸ் அதிமுக விட்டு வெளியேறினதிலே அதிமுகவின் தன்மை மாறி 13 விழுக்காடு வாக்கு வெளியேறிட்டு. அது எப்படி 13 சொல்றீங்க? 33 விழுக்காடு இருந்த அதிமுக 20 விழுக்காடாட்டு மக்களவை தேர்தலில் குறைஞ்சிட்டு. அது ஓபிஎஸ் ஓட்டாது. ஓபிஎஸ் ஓட்ட அல்ல. ஓபிஎஸ் விலக்கப்பட்டதுனால நான் வெள்ளாள கவுண்டர்கள் இது கவுண்டர் இந்த கட்சி அபகரிச்சுட்டாப்ல. இனிமே இந்த கவுண்டர் ஆதிக்கத்துக்கு நம்ம ஓட்டு போடுறதுல அர்த்தம் இல்லை. ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு நம்ம அதிகாரத்தை இழந்து நம்ம அனாதையா இருக்கிறதுக்கு சமம்னு நான் வெள்ளாள கவுண்டர்கள் என்னைக்கு ஓபிஎஸ் நீக்கினாரோ அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெட்டலைங்கிறது நம்ம சமூக தலைவர்களை வீழ்த்தின ஒரு சின்னம்னு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் மையமா வச்சு முக்குலத்தோர் புரிஞ்சுட்டாங்க. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்ததுல நம்ம போன்றவர்கள் மன்னார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், வரதராஜகுலம் மீனவர், ஆண்டி பண்டாரம், சங்கம், புதுக்கோட்டை சேர்வை, இந்த மாதிரி பல சமூகங்கள், ஊராளி கவுண்டர் போன்ற பல சமூகங்கள் மத்தியில விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இந்த சிம்பல் நம்மளோட சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல், பெரியாருக்கு பாரதத்தினான்னு சொல்லிக்கிட்டு KP முனுசாமி செங்குந்தர் சமூக நீதியும் பறையர் சமூக நீதியும் சூறையாட முயற்சி பண்றாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அந்த கட்சியின் தன்மை மாறிட்டு. அதே வேளையில ஐயா எடப்பாடி பழனிசாமி 80 மக்கள் தலைவர் எம்ஜிஆரை விட பெரிய தலைவர், 2004 ஜெயலலிதா அம்மையாரோட பெரிய தலைவர், 2009 ஜெயலலிதா அம்மையாரோட பெரிய தலைவர். எங்கன்னா தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த 36 தொகுதியிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளு. ஈர்ப்பு சக்தி அற்ற, க்ரோப்பிலிங் கெப்பாசிட்டி அற்ற எடப்பாடி பழனிசாமி காஸ்ட் நியூட்ரல் தலைவரான எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் 36 சட்டமன்ற தொகுதியிலும் மிகப்பெரிய தலைவர். ஸ்டாலினோட இண்டிவிஜுவலா பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. உண்மையா சொல்றேன். நான் நீங்க 10.5 ஒரு ஜாதிக்கு கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்ததுல வன்னியர்கள் உங்கள்கிட்ட வந்துட்டான்னா அது தப்புன்னு தமிழ் மண்ணில முகம் காட்டி அடிச்சது நாம தாழ கிடப்பாதே தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்ட வழியில முகத்துக்கு நேர விரல் சுண்டி எடப்பாடி பழனிசாமி பண்ணது தப்பு, சிவி சண்முகம் பண்ணது தப்புங்கிறத இன்னைக்கு நம்ம ஆணித்தரமா சொல்றோம். அதுக்கு நீங்க களத்துக்குள்ள இறங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல உங்களுக்கு லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ்ல கெய்னர் நினைக்கிறோம், உங்களுக்கு ஆதரிச்சுட்டான். அதை நான் ஏன் மறுத்து பேசணும்? அது டேட்டா அதைத்தானே சொல்லுது. ஸ்டாலினோட நீங்க இந்த பகுதியில் பெரிய ஆளு, வன்னியர்களின் பெருந்தலைவரா நீங்க இருக்கிறீங்க. நான் ஏன் அதை மறைக்கணும்? இனிமேலும் அதை உறுதிப்படுத்துறதுக்கு அவரு அன்புமணியை சேர்த்துக்கிட்டாரு. பயந்து போய் அவரு விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள வரல. கோலத்தனமா கோலை கொஞ்சம் சீமான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காட்டி அடிக்கிறார். கோலைன்னு சொல்லி ஒரு மிருகத்துக்கு பேரையும் சொல்லி ஓடிட்டாருங்கிறார் எடப்பாடிய. அவர் கோலத்தனமா தான் ஓடினாரு. அதுல பாமக புலவுப்பட்டதுல மேஜர் செக்ஷனான அன்புமணியை சேர்த்ததுல இன்னும் இந்த இடத்துக்குள்ள ரொம்ப பலம் பெற்றுட்டாரு. இந்த 36 தொகுதிக்குள்ள அன்புமணியை சேர்த்ததுல ரொம்ப பலம் பெற்றுட்டாரு. கொங்கு மண்டலம், இந்த வடக்கு மண்டலம் எடப்பாடி அடிச்சுக்க முடியாது.
கொங்கு மண்டலத்தில் அந்த அளவு பலம் இல்லை. கொங்கு வேளாளர் கமிட்டி பிசினஸ் கம்யூனிட்டி எடப்பாடி ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியும். அவன் இந்த வன்னியர் மாதிரி ஹெவியா நின்று ஃபைட் பண்ண மாட்டாங்க. அந்த சமூக சோதரர்கள் யாருக்கு போடுவாங்க? அவங்க ஸ்டாலினுக்கும் ஓரளவு போடுவாங்க. ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி, முத்துசாமி, வெள்ளக்கோயில் சாமிநாதன், சக்கரபாணின்னு புறவளாள கொண்டு தானே அவரும் பண்றாரு. அவங்க எல்லாம் எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது 2021 சட்டப்பேரவை தேர்தலையே எடப்பாடி தானே போட்டாங்க. அவங்க போட்டாலும் இன்னைக்கு வந்து எடப்பாடியால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் போது பிசினஸ் கமிட்டியான வெள்ளாள கொண்டு முழுமையா நிற்க மாட்டாங்க. ஏன் ஜெயிக்க மாட்டாருன்னே சொல்லிட்டு இருக்கீங்க? உறுதியா ஜெயிக்க மாட்டாரு. அதுல என்ன இருக்கு? நீங்க ஓபிஎஸ் போனது மூலம் 13% ஓட்டு போச்சு அப்படின்னீங்க. ஓபிஎஸ் அவ்வளவு பலமா இருக்கு. ஓபிஎஸ் போனனால அந்த கட்சியின் தன்மை மாறிட்டு 2 ஜாதி ஆதிக்க கட்சின்னு ஆயிட்டு. அண்ணாமலை சொல்ற மாதிரி 2 ஜாதி கட்சியாட்ட ஆயிட்டு. டிடிவி வந்தாரு. டிடிவி வந்ததுல ஒன்றும் பெரிய இம்பாக்ட் வராது. அவருக்கு ஒரு 3-4% இருக்கு. டைல்யூட் ஆகிட்டு நிலைப்பாடு மாறி தானே வந்திருக்கிறாரு. பட் அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, ஒரு விழுக்காடு ஓட்டு வர இருக்கும். அவர் வந்து சீமான் போல்டா சொன்னாரு, சசிகலா அம்மையாரை பரப்பன அக்ரகார சிறைச்சாலையில் கொல்ல சதினாரு. இவன் தாண்டா போல்டுன்னு முக்குலத்தோர் இளைஞர்கள் வந்து ஒரு அளவு ஓட்டு சீமானுக்கு தூக்கி போட்டாங்க. இவர் அதை சொல்லாத போது இன்னைக்கு முக்குலத்தோர் இளைஞர் மத்தியில ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு தான் இருக்கு. பட் அவருடைய ஓட் பேங்க் கடந்த தேர்தல் இல்லாதது இப்போ அதிமுக வரும்ல. கடைசியா அவரு தேனியில அதிமுக டெபாசிட் இழக்க செய்தாரு. அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி. ஏன் அந்த ஓட்டை நீங்க சந்தேகப்படுறீங்க? காரணம் அவர் வந்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு இன்னொரு எலெக்ஷன் வர்றதுக்கு இடையில கடுமையா விமர்சிச்சுட்டு டைல்யூட் ஆயிருக்காரு. ஆனா அவர் வந்தது மூலமாக அவருக்கு ஒரு கட்சி இருக்கு, கட்சிக்கு பின்னால் டைல்யூட் ஆகி வந்திருக்காரு. இந்தியா விட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்காரு. இன்னொரு எலெக்ஷன் முடிஞ்சு வந்தா கூட பரவாயில்ல, இன்னொரு எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு வந்திருக்காரு போது அது பலகீனம் தான். நண்பர் தான், பட் உண்மையை சொல்லி ஆகணும். இல்ல அவரு திரு மோடியோட தலைமை ஏத்துக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பலம் கடைசியா என்ன? அண்ணன் எடப்பாடிக்கு ஓகே, அவருக்கு கடைசியா அவருக்கு பலம் என்ன? டேட்டா என்ன சொல்லுது? சீமான் 8.22 முக்குலத்தர் ஓட்டுல இவரை விட அதிகம் சீமானுக்கு தான் விழுந்திருக்கு. இவருக்கு டேட்டா ஒரு விழுக்காடு கீழே தானே. ஆனா அவர் ஒரு கட்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு பலம் தான், அந்த கூட்டணிக்கு ஒரு அவருக்கு ஸ்டாச்சர் இருக்கு. அவரு ரெட்டலை உதயசூரன் குக்கர்ல போட்டு வச்சவரு, சீஃப் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணவரு. அந்த ஸ்டாச்சரை நான் மறுத்து பேசல. பட் செல்வாக்கு என்ன? ஆனா எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் 1 விழுக்காடு ஓட்டு போடும், அவ்வளவுதான். முதலமைச்சர் எடப்பாடிக்கு 20 விழுக்காடு, இது டிடிவி 1 விழுக்காடு கூடும். பாமக மூலமா 3 விழுக்காடு, 24 விழுக்காடு. இதை தாண்டி பிஜேபி மூலமா ஒரு 6 விழுக்காடு வரலாம். 30 விழுக்காடு ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு வரும். இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசியல் அன்னையில இருந்து இன்னைக்கு வர அப்படிதான் போயிட்டு இருக்குது. இதுக்கடையில புதிய போர்ட்ஸான விஜய் வந்தாருன்னா இதுலயும் கொஞ்சம் குறையலாம். மற்றபடி இதுதான் நிலைமை. ஆனா திமுக நீங்க இந்த முதல் கேள்விக்கான பதிலேயே திமுக கடந்த முறை வென்றதை விட அதிக அளவுக்கு வெல்லும் அப்படின்னு அதனாலதான் இங்க 30 அது 45 வந்தாதானே 15 விழுக்காடு டிஃபரன்ஸ் வரும். நான் ஸ்டேட்மெண்ட் கன்சிஸ்டன்டா கிளாரிட்டியோட தானே இருக்கு, குழப்பம் இல்லையே. எவ்வளவு புரியும்னு நினைக்கிறேன். எவ்வளவு சீட் ஜெயிப்பாங்க? சீட் நம்பர் சீட் கன்வெர்ட்டபிலிட்டி நான் போக மாட்டேன். ஓட்டு வந்து 45 விழுக்காடுக்கு மேல வந்துருவாங்க. இவங்க 30ங்கிற லெவல் இருக்கும்போது 15 விழுக்காடுக்கு மேல ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுலயும் விஜய் வந்து இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த ஊண்டுகோலை நடக்க முடியாம 2 ஊண்டுகோலையும் தூக்கிக்கிட்டு வர்றதுலயும் கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சதுன்னா இன்னும் குறையலாம். பட் 30ங்கிறத போடுறேன். 15 விழுக்காடுக்கு மேல ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். கடந்த மோடிக்கே நான் அதை சொல்லிட்டேன். மோடி, அமித்ஷா, நட்டா, நிதின் நவீன் சின்ஹா, பிஎல் சந்தோஷ் எல்லாத்துக்குமே நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆனா இந்த அளவுக்கு வெற்றி பெறுவது, கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரியே கிட்டத்தட்ட 160 இடங்கள் வெல்வதுங்கிறது தான் திமுக சாத்தியமா? 15 விழுக்காடு டிஃபரன்ஸ்னா 200 சீட் வரை வந்துடலாமே. இந்த சீட் கன்வெர்ட்டபிலிட்டி இந்த 1 இயர் பல்ட்டுக்குள்ள தானே வரும். 1 இயர் வெள்ளாள கொண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அருகரில் இருக்கக்கூடிய சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மற்றும் விழுப்புரம், சிதம்பரம் இதுக்குள்ள தானே வரும். திமுக அணிக்கு 200 சீட்டுன்னு சொல்றீங்களா? திமுக அணிக்கு 200 சீட் வந்துடும். மீதிக்கு 30 சீட் தானே மத்தவங்க பகுதி. இந்த பெல்ட்டுக்குள்ளதான் சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு சான்ஸ் இருக்கு. இதை தாண்டி இவரு நம்ம கல்லர் ஒருத்தர் நம்ம நண்பர் விஜயபாஸ்கர் ஜெயிப்பாரு விராலிமலையில. அவர் பவர்ஃபுல். இவரு வேலுமணி ஜெயிப்பாரு, தங்கமணி ஜெயிப்பாரு. இந்த மாதிரி ஸ்டார் வாட்ஸா இருக்கக்கூடியவங்க ஜெயிப்பாங்க. சிவி சண்முகமும் ஜெயிக்க தகுதி உள்ளவர் தான். நம்மளும் எடப்பாடிக்கு ஒரு ஸ்டூஜ் தான் அவரு. நம்மளும் அடிக்க வேண்டிய இடத்துல போய் அடிக்கக்கூடிய வேலையை பார்ப்போம். பட் அவருக்கும் பேக்கிங் இருக்கு. அது வின்னபிலிட்டிங்கிறது அவரை ஒரு வியூகம் அமைச்சு அவரை வீழ்த்தலாம். முக்கியமா மதுரையிலேயும் முக்கியமான கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க. இல்ல மதுரையில முக்குலத்தோர் இந்த எடப்பாடியை டெசைட் பண்ணிடுவாங்க. சீமான முக்குலத்தோர் வரலாம். முக்கியமான தலைவர் அங்கிருந்து இருக்காங்க. செல்லூர்ராஜ் இருக்காரு. அவங்களோட வெற்றி வாய்ப்பு இந்த இடம் வச்சுக்கலாம். ஜெயிக்கிறது கஷ்டமா? பன்னீர் நீக்கத்தால வச்சுக்கலாம். நீங்க 200 சீட்டுன்னு சொன்னீங்க. டெல்டா, அப்பர் சவுத்,
இங்கிட்டெல்லாம் திமுக தான் ஜெயிக்கும், அதிமுகவுக்கு பெர்சன்டேஜ் ரொம்ப கீழே போகும். விஜய் கொஞ்சம் எலிஜிபிளா நின்னாருன்னா ரொம்ப கீழே போகும். 200 சீட்டு திமுக அணிக்கு வந்துடும். கண்டிப்பா 45 விழுக்காடு வாக்குக்கு மேல திமுக அணி எடுப்பாங்க. 30க்கு மேல 30 தான் அதிமுக அணியோட ஆவரேஜ்னு சொல்லும் போது 15 விழுக்காடு டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி 200 சீட்டெல்லாம் தாராளமா வந்துடும். அது அதிமுக ரொம்ப ஆபத்தா போயிருமே. அது யாருக்கு என்ன, சமூகநீதி சூறையாடக்கூடிய அந்த கட்சி அழிகிறது தான் வண்ணார் நாவிதர் குயர் போன்ற சமங்களுக்கும், முத்தரேர் யாதவர் செங்குந்தர் உடையார் போன்ற விஸ்வகர்மா போன்ற சமங்களுக்கும் நல்லது. 2 ராய்சபா, 2 வெள்ளாள கவுண்டர் கொண்டு வன்னியர் கொண்டு ஒன்னு கொடுத்து ஜாதி ஆதிக்கத்துக்கு தூபம் போட்டுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. யாதவர்களுக்கு என்ன இருக்கு? கோவிந்தராவுக்கா கொடுத்தாரு, முத்தரேருக்கு ஒரு ராய்சபா கொடுத்தாரா? ஏன் போடணும்? சமநீதி சூறையாடக்கூடிய கட்சி. பெரியாருக்கு பாரதத்தான்னு சொல்லிட்டு சமநீதியை சூறையாடலாம் நினைக்கிறாங்க. தாள கிடப்பாரை தற்காப்பது தர்மங்கிற ஐயா வைகுண்ட வழியில வந்த ரவீந்திரன் துரைசாமி அதை எல்லா மக்கள்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்கிறேன். சி வி சண்முகத்தை உணரணும், KP முனிசாமி உணரணும், ஐயா எடப்பாடி பழனிசாமியும் தம்பி முதன் பழனிசாமி இதை உணரணும். திமுக அணி, காங்கிரஸ் இருக்கின்ற திமுக அணி 200 சீட்டு ஜெயிக்கிறத திரு மோடி, திரு அமித்ஷா ஏற்றுக்கொள்வார்களா? தனி மெஜாரிட்டி ஸ்டாலினுக்கு வந்துட்டு நாளைக்கு காங்கிரஸ் தள்ளி விட்டா அதை போற எங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. இது வரைக்கும் தனி மெஜாரிட்டி தான் இருக்காங்க, காங்கிரஸோட தான் இருக்காங்க. அடுத்த முறை இன்னும் காங்கிரஸ் அடிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மோடியை பொறுத்தவரை இந்த 30 அதிகரிக்கப்படக்கூடிய வேலையை தான் செய்வாரு. அதுக்கு சீட்டு கொடுக்கணும் பிஜேபிக்கு. 11.4 விழுக்காடு. அண்ணாமலை ஹீரோவா, அண்ணாமலை எடுத்து அண்ணாமலை ஒரு தலைவரா, தமிழ் மண்ணில் இரட்டை இலக்கத்தில் தாமரையை கொண்டு போன அண்ணாமலை லீடர் ஆயிடக்கூடாதுன்னு முதன் பழனிசாமி சதி பண்ணி பிஜேபிக்கு சீட்டை காலி பண்ணிட்டாங்கன்னா எப்படி ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும்? நிலைமை தானே பார்ப்போம். நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபைட் பண்ணிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க எடப்பாடி வரமாட்டாருன்னு சொல்லும்போது எடப்பாடியும் சரண்டர் ஆயிருக்காரு. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வந்துட்டாரு. அதே மாதிரி அதிக சீட்டு நம்ம கேட்க நினைக்கும் போது என்ன சீட்டு வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல இது வரைக்கும் கூட 25 சீட்டுக்கு மேல பாஜக கொடுக்கறது இல்லை அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. நாம 25 சீட்டு கொடுத்தா அதுல 4 விழுக்காடு ஓட்டு கூட டிரான்ஸ்பர் ஆகாது. மீதி 8 விழுக்காடு ஓட்டும் 6 பிராமணர்கள் போட்ட கேண்டிடேட்டா போட்டிருக்க சீமானுக்கு, இந்த நாடார்கள் என்ன இதுக்கு எடப்பாடிக்கு ஓட்டு போடணும். மோடியை பிரதமரா சொன்ன இந்த நாடார்கள், அண்ணாமலை தலைவராக நினைக்கக்கூடிய இந்த நாடார்கள் ஓட்டு பிராண்டி விஸ்கி வேண்டாம், கல்லு தென்னம்பால் பனம்பால் சொல்லக்கூடிய சீமானுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது. முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. 8 யாதவர்கள் கேண்டிடேட்டா போட்டிருக்க சீமானுக்கு மோடி பிரதமர் வாக்களிச்ச யாதவர்கள் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. பட்டியல் வெளியேற்றத்தை பேசி கவின் ஆணவ படுகொலை பேசக்கூடிய சீமானுக்கு தேவேந்திர வேளாளர்கள் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. 3 முறை டேட்டா, இந்த டேட்டாவை அறிவு நாணயமற்ற அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் மறைக்கல. ரொம்ப மோசமான ஜேர்னலிசம் தமிழ்நாட்டுக்குள்ள. அயோக்கியர்களும் நேர்மை நாணயமற்றவர்களும் வந்து தொலைஞ்சிட்டாங்க. எவ்வளவு கோவிக்கிறீங்க? நியாயம் உணர்வுக்குனால கோவிக்கிறேன். நியாய உணர்வுகளும் கோவிக்கத்தான் செய்வாங்க. நியாய உணர்வு இருந்தா கோவம் வரத்தான் செய்யும். என்ன செஞ்சாங்க, என்ன செய்யலன்னு மீண்டும் சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவாரு. விஜய் பலகீனப்படுத்துறது எடப்பாடி பழனிசாமி, சீமான் பலகீனப்படுத்துறதுக்கு கூடுதல் ஸ்ட்ரென்த். விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமி நிற்காததுல சீமான் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துவாரு. தன் நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி பழனிசாமி மாறினதுல சீமான் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துவாரு. பொறுத்திருந்து பாருங்க. இதெல்லாம் பாஜக தலைமை அலோவ் பண்ணிருமா? பாஜக தலைமை இதெல்லாம் அலோவ் பண்ணாம இருக்கணும்னா நீங்க 60 MLA சீட்டு கொடுங்க, இந்துத்துவ கையில் எடுத்து களத்துக்குள்ள வாங்க. அப்படி எல்லாம் இல்லாம தானே அலோவ் பண்றாங்க. அதுலதான் என்ன முடிவு வருதுங்கிறது நமக்கு தெரியல. இல்ல உங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்தில் தேர்தல் அறிவிக்கப்படும். நாம வந்து அண்ணாமலை லீடராக விடாம முதன் பழனிசாமி சதி பண்ணி பிஜேபிக்கு சீட்டை குறைப்பாருங்கிற அது ஓபிஎஸ், அது அமித்ஷா மோடி ஏத்துட்டாங்க, நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் யதார்த்த சூழ்நிலையை சொல்றேன். கழிஞ்ச எலெக்ஷன் அவங்கதான் தலைவர்கள், அவங்க ஏத்துக்கிறாங்க. கழிஞ்ச எலெக்ஷன்ல என்ன சார் சொன்னேன்? 48 விழுக்காடு MK ஸ்டாலின் எடுப்பாருன்னு சொன்னேன். 35 சீட்டுக்கு மேல வருவாருன்னு சொன்னேன். இதைத்தான் மோடி அமித்ஷா ரிப்போர்ட் பண்ணேன். கேட்கலையா? இப்ப கூட கேட்கல. அதைத்தான் சார் நான் ரிப்போர்ட் பண்ணினேன். இல்ல நீங்க இப்ப சொல்லி கூட, நீங்க இவ்வளவு அறிவுரை சொல்லி கூட அவங்க கேட்க. சரி, விஜய் அடிச்சு துவைக்காங்கல்ல, தமிழிசை கருத்து எடுப்படல. அரசியலுக்கு இன்னும் முழுக்க வராத விஜய் பத்தி சொல்றீங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட, எடப்பாடி பழனிசாமி 20 விழுக்காடு ஓட்டு இருக்குது. நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்த மோடி பண்ணி கொடுத்தாரு. அந்த சாஃப்ட் கார்னர் மோடிக்கு இருக்கலாம். மோடியை அலோவ் பண்றீங்க, பரவாயில்ல சாஃப்டாவே இருங்க. அவர் தானே முடிவு எடுக்க முடியும். நம்ம கருத்தை சொல்லிட்டோம். சசிகலா விஷயத்துல குருமூர்த்தி கருத்து நிக்கல, நம்ம கருத்து நின்று. இப்போ விஜய் விஷயத்துல தமிழிசை அம்மையார் கருத்து நிக்கல, நயனார் கருத்து நிக்கல, நம்ம கருத்து நின்று. எல்லா விஷயத்திலயும் நம்ம கருத்து நிக்குன்னு நம்ம ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது. அதிமுகவை தோற்க விடுவார்களா திரு மோடி? நான் ரெட்டாலே ஃப்ரீஸ் பண்ணுன்னு சொன்னேன். அவரு 2024 கலத்தி விட்டுட்டு போவாருன்னு ரெட்டையில ஃப்ரீஸ் பண்ணாதனால கலத்தி விட்டுட்டு போயிட்டாரு. 29 அவரும் விஜயம் சேர்ந்து மோடியை கலத்தி விட்டுற கூடாதுங்கிறதா என்னோட கருத்து. அதுக்குள்ளதான் நான் அரசியல் பண்ண முடியும். அது வெளிப்படையா சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. நேருக்கு நேரா சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. இப்படித்தான், இதுதான் நம்ம இதுன்னு சொல்லித்தானே சொல்றோம்.
மோடிஜி ஃபார் பியூன் 2020 தான் நமக்கு முக்கியம்னு சொல்றோம். இப்போ எடப்பாடியை வெல்ல விடுவார்களா இல்லையா? 30% வாக்குக்கு மேல அவர் வரமாட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு. டோட்டலா அண்ணா திமுக பாஜக சொல்றேன். என்டிஏக்கு வந்து கொஞ்சம் நல்ல அதிக சீட்டு கொடுத்து கொஞ்சம் இந்துத்துவ கையில் எடுத்தா 30+ போகும். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பிட்ட ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.